4th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவு பொங்கல். சரிங்களா? இதில் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? சொற்களை இணைத்து தொடர் உருவாக்கி எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, இங்கே சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இணைக்கலாம்னா, மாடு மேய்கிறது, விதை விதைக்கிறார், அப்புறம் கிளி பறக்கிறது. சரிங்களா? தண்ணீர் பாய்கிறது, இங்கேயும் தண்ணீர் பாய்கிறது. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்க, படத்திற்குரிய வரியை பாடநூலில் உள்ள பாடலிலிருந்து எடுத்து எழுதுவேன். இந்த வரிகளை பாடநூலில் இருந்து எடுத்து எழுதணும். பாருங்க, இந்த படங்கள் பார்க்கும்போது இங்கே பழக்கடை பழச்சாறு இருக்கா? பழகும் மற்றுள்ள தொழில் யாவும் பயிர் தொழில் இன்றேல் விழலாகும். அடுத்து இங்கே உணவுப் பொருட்கள் சம்மந்தமா இருக்கா? உணவுப் பொருட்கள் இல்லாமல் உயிரோடு இருப்பது செல்லாது. இங்கே உழுகுறாங்களா, பொங்கல் வைக்கிறாங்களா? உழுவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏழ்மையான நபர் இருக்காங்க, இங்கே செல்வந்தர் இருக்காங்க. ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துலம் கழித்திடும் பொங்கல் இது. சரிங்களாப்பா? இந்த மாதிரி இந்த பாடல் வரிகளை எழுதாச்சு. அடுத்து பத்தியை படிப்பேன் விடையளிப்பேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? அந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். கயலின் பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம் அமைக்கிறது. கயல் எவற்றை உரமாக்கினால்? சமையல் கழிவுகள்